அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்திருக்கிறார். பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு முன்பாக அவரிடம் பலமுறை பேசியிருக்கிறேன், அதேபோல பன்னீர்செல்வத்தை போலவே டிடிவி தினகரனிடமும் பேசினேன் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். ஏற்கனவே நான் போன்ல வேற பேசியிருந்தேன். ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு அப்ப வெளியே போறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இல்லையா, சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்துல தான் ஓபிஎஸ் இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னங்க, இல்ல அப்படி ஒன்றும் கருத்து அறிக்கை வெளியிட்ட பிறகு திரும்ப அவரை தொடர்பு கொண்டு எதுவும் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார்? பாஜக இல்ல, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் போன்ல பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். இல்ல நீங்க கேட்டுட்டு இருந்தோம், ஏன் அப்ப முடிவு எடுத்தாரு? இல்ல, அது அவங்கள்ட்ட தானே கேட்கணும். இல்ல நீங்க என்ன இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் தானே எப்படினாலும் அவர் வெளியே போறதுங்கிறது. இல்ல, அதாவது என்னன்னா, கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு பலவீனமா இல்லையா? அது தேர்தலில் தான் முதலமைச்சர் சந்திக்கிறாரு, போய் 2 முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. ஆமா, வெளியே போய் இல்ல அவங்க எதுக்காக சந்திச்சாங்க எனக்கு தெரியல. அவங்க எதுவும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா, ஏதாவது சந்திச்சிருக்காங்கன்னா அவர் எதுவும் நடக்கலான்னு மட்டும் சொல்றாரு. வெளியே வந்து சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதை இல்ல, அவரு வேற எதுக்கும் சந்திச்சிருக்கலாம் இல்லையா, வேற தொகுதி பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம், அல்லது சொந்த பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம். அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்து சொல்ல முடியும். கூட்டணில இருந்து வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றது இல்ல, இப்ப முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளுக்காக சந்திக்கலாம் இல்லையா. அது கட்சி வேறு, சந்திப்பு என்பது வேறு. ஏதாவது அறிவிப்பு இல்ல, அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் பத்தி அவங்க கருத்து சொன்னாதான் நம்முடைய அதை கருத்து சொல்ல முடியும் இல்லையா. அவங்க அவருடைய சொந்த பிரச்சனை தான் சந்திச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பீங்க? கண்டிப்பா சந்திப்பாங்க.